2 முறை ஏன் தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டேன். இதில் என்ன தப்புன்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் தப்பு கிடையாது, இதுதான் வாழ்த்துக்கள், தமிழ் தாய் முதல்ல பாடிட்டீங்க. ஆனால் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது தப்பு. தமிழ் தாயை 2 முறையோ 3 முறையோ நீங்கள் ஒழிக்க வைக்க வேண்டியதானே அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு என்ன விதமான காம்ப்ரமைஸ் அடைஞ்சிருக்கீங்க நீங்களும் ஆளுநரும் அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதற்கு எந்த விதமான ஒரு பதிலும் கிடையாது. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞருடைய படத்திறப்புக்கு பிரசிடென்ட் வந்தார், அப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்றாரு. ஒரு முதலமைச்சருக்கு இந்த புரோட்டோகால் கூட தெரியாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பிரசிடென்ட் வரும்போது பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது, ஆனால் ஆளுநருக்கு அப்படிலாம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. அந்த புரோட்டோகால் படி தான் அன்றைக்கு அந்த தேசிய கீதம் அன்னைக்கு பாடப்பட்டது. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் கிட்டத்தட்ட 41 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க, பல சாதனைகள் செஞ்சுருக்கிறாங்க. அந்த திட்டத்தை ஏன் முடக்கியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு கண்ணாபின்னான்னு இஷ்டத்துக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல், முறையான பதில் இல்லாமல் என்னென்னமோ குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. மின்வெட்டு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் மீண்டும் அதான் அவகாசம் கேட்குறாங்க. அதையும் தூக்கி திமுக மேலே பழிய போட்டுட்டு ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. எந்த விதமான கேள்விக்கும் ஒரு தெளிவான பதில் இல்லை. பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாய போராட்டம் பற்றி கேட்டதுக்கு விவசாயிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட சொல்கிறாங்க அப்படின்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை முழுமையாக கொச்சப்படுத்தியிருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கி கூட திருவள்ளூரில் காலைல தொலைக்காட்சியில் பார்த்தா திருவள்ளூரில் விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த விவசாயிகள் போராட்டத்தை திமுக தான் தூண்டி விடுதுன்னு விவசாயிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கேவலமாக கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மீண்டும் அதற்கும் அதே பதில் தான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு. ஏன் டிஜிபி நீங்கள் அப்பாயின்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. சரி, நாங்கள் பண்ணலை, அதுதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல, மாற்றம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரே நாள் எல்லாத்தையும் கீழ்ச்சி எரிஞ்சிடுவேன்னு சொன்னீங்கல்ல, ஆட்சிக்கு அடுத்த நிமிஷமே எல்லாம் மாற்றுவேன்னு சொன்னீங்களே, இப்போ இந்த 40 நாளில் உங்களுடைய காவல்துறை எதை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஒவ்வொரு நாளும் வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரே நாளில் 24 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதற்கெல்லாம் எந்த விதமான, இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவங்களே ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதற்கான ஆதாரத்தை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நேற்று சபாநாயகர் ஆதாரம் தான் கொடுங்கன்னாங்க, ஆதாரம் கையில் வச்சுருக்கிறேன், ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதே மாதிரி இப்படி அனைத்துலேயும் நாங்கள் யார் தயவுலையும் இல்லை, எங்கள் தயவில் தான் ஆட்சி நடக்குதுன்னு சும்மா சொல்லாதீங்க, நாங்கள் எந்த தயவுலையும் கிடையாது அப்படின்றாரு. அப்படி இல்லைன்னா ஏன் ஆட்சி அமைஞ்சோடனே போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பிரிவு மட்டும் இவர் பார்த்தாரு. முதல்ல சோஃபா போச்சு, சோஃபாவுக்கு பின்னாடி இவர் போனார். ஒவ்வொரு கட்சி தலைவர் வீட்டுக்கு போகும்போது புது சோஃபா போச்சு, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைஞ்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரை, அதுவும் அங்கே கட்சி அலுவலகத்தில் கூட கிடையாது, இங்கே சட்டமன்ற வளாகத்திலேயே போய் அமைச்சருடைய அறைகளே போய் கட்சியில் போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ணிவிட்டு மேலே அமைச்சரோட ரூம்லேயே போய் கட்சியில் சேர்ந்துக்கிறாங்க. அதான் பீரோ புல்லிங் மாதிரி இன்றைக்கி அதிமுக எம்எல்ஏஸை இன்றைக்கு கூட அரசு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் இதெல்லாம் கேட்டதுக்கு தான் எந்த விதமான பதிலும் இல்லாமல், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒருத்தர் வந்தால் எப்படி இருப்பாரோ, டயலாகை ஃபுல்லாக மகப் பண்ணிட்டு எப்படி பேசி நடிச்சு போவாரோ, அது மாதிரி இன்றைக்கி முதலமைச்சருடைய இந்த உரை அமைஞ்சிருக்கு.